இப்போ ஒருத்தவங்களை வெட்ட வரான், அருவாள் எடுத்து கழுத்துல வெட்ட வரான். ஐயா, தங்களை போன்ற உத்தமனை நான் பார்த்ததே இல்லை, மிக்க நன்றி, வெட்டி கொள்ளுங்கள் கழுத்தை நான் காட்டுவீங்க. அந்த அளவுக்கு யாராவது பக்குவ நிலையோடு இருக்கீங்களா? அப்ப அவனுக்கு எது கருணை? அவன் அருவாளை வாங்கி தூக்கி போட்டுட்டு 2 மிதி மிதிச்சு கையை காலை உடைச்சு போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்கறதுக்கு பேர் தான் மிகச்சிறந்த கருணை. உங்களுக்கு சோத்துல விஷம் வச்சுட்டான்னு ஒருத்தன் தெரிஞ்சிருச்சு, பாக்குறீங்க, நீ என்ன போதி தர்மரா? இன்னும் பாதி தர்மர் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன பெரிய போதி தர்மர்? அப்ப விஷம் ஒருத்தவங்களுக்கு வைக்க வரான், இல்ல வச்சுட்டான் அப்படின்னா, ஐயோ விஷம் வச்சுட்டானேன்னு சொல்லி விஷத்தை தூக்கி தூர கூட்டிட்டு வேற சோறை கொடுக்கணான்னு சோறை சாப்பிட்டுட்டு எவன் விஷம் வச்சானோ அவனுக்கு அறிவுரை கொடுத்து திருத்த ட்ரை பண்ணணும். திருந்தாம மறுபடியும் உங்களுக்கு விஷம் வைக்கிறான் அப்படின்னா போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்து கையை காலை உடைக்கிறதுக்கு பேர் தான் மிகச்சிறந்த கருணை. நான் பண்றேன்னு ஏத்துக்கிறதுனால கர்மாவையும் சேர்த்துக்கிறீங்க, உங்களுக்கு பதிலும் தெரிய மாட்டேங்குது. இறைவன் பண்றான்றப்ப கர்மாவும் சேராது. இறைத்தன்மை உங்களது ஒவ்வொரு செல்களுக்குள்ளும் பிரதிபலிக்க ஆரம்பித்து ஒவ்வொரு செல்ஸும் மாற்றம் அடைந்து கேட்ட கேள்விக்கு படார் பதில் இறங்கும். பிரபஞ்சத்திலிருந்து பதில் இறங்கும் உங்களுக்கு. ஏப்ரல் மாதம் 18